ஊஞ்சல் ஆடி போற பயணம் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் எத சொல்றேன்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ட்ரெயின் தான். ட்ரெயின பத்தி பார்க்கலாம். அதாவது இந்தியன் ரயில்வே ஒரு பப்ளிக் செக்டார். இது உலகத்துல இருக்கிற ரயில்வே நெட்வொர்க்ல ஒண்ணு. இந்திய ரயில்வேல ஆண்டுக்கு 500 கோடி மக்கள் டிராவல் பண்றாங்க. இதுல ஆண்டுக்கு 35 கோடி டன் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் செய்யப்படுது. 12.54 லட்சம் எம்ப்ளாயீஸ் இதுல பணிபுரியறாங்க. இந்தியாவுல ரயில்வே ட்ராக்கோட மொத்த நீளம் 67,956 கிலோமீட்டர். இது தினமும் 14,444 ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுது. இந்த ட்ரெயின் 1853ல இந்தியால அறிமுகப்படுத்தப்பட்டது. 1947ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டைம் போது மொத்தம் 42 ரயில்வே சிஸ்டம் இருந்துச்சு. 1951ல அவ எல்லாமே நேஷனலைஸ்டா ஆகி மெர்ஜ் ஆகி உலகத்தோட லார்ஜஸ்ட் நெட்வொர்க்கா உருவாச்சு. இந்திய ரயில்வேயால லாங் டிஸ்டன்ஸ் அப்புறம் சப் அர்பன் அதாவது புறநகர் ரயில்கள் ஆகிய இரண்டுமே இயக்கப்படுது. அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான் தற்போதைய ரயில்வே அமைச்சரா இருக்கிறாங்க. இந்திய ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் டில்லியில அமைஞ்சிருக்குது. இதோடைய ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம். ரயில்வே டிரான்ஸ்போர்ட் திட்டம் ஃபர்ஸ்ட் 1832ல பரிந்துரைக்கப்பட்டது. இருந்தாலும் அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு எந்த ஆக்ஷனுமே அதை பத்தி எடுக்கல. அதுக்கப்புறம் இந்தியாவோட ரயில் 1837ல ரெட் ஹில்ஸ்ல இருந்து சிந்தாதிரிப்பேட் பிரிட்ஜ் வரைக்கும் ஓடியுது. இது ரெட் ஹில்ஸ் ரயில்வே அப்படின்னு அழைச்சாங்க. மேலும் வில்லியம் ஏவரி அப்படின்றவங்க தயாரித்த ரோட்டரி ஸ்டீம் இன்ஜின் தான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ரயில்வே சர் ஆர்த்தர் கோட்டானால் கட்டப்பட்டது. அப்புறம் இது சென்னை மாநகரத்துல உள்ள சாலை கட்டுமான பணிக்காக கிரானைட் கற்களை கொண்டு செல்ல முக்கியமா பயன்படுத்தப்பட்டது. 1844ல அப்போதைய கவர்னர் ஜெனரலான ஹார்டிங்கே என்பவர் பிரைவேட் ரயில்வேஸை போக்குவரத்திற்கு தொடங்க அனுமதி கொடுத்திருக்காரு. 2 புது கம்பெனி இது மூலமா உருவாக்கப்பட்டன. தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இவங்களுக்கு உதவ கேட்டுக்கொள்ளப்பட்டது. இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. பிரிட்டிஷ் இன்வெஸ்டர் ஈடுபாட்டினால சில ஆண்டுகள்லேயே நிறைய ரயில் நிறுவனங்கள் தோன்றின. இந்தியாவுடைய முதல் பயணிகள் ரயில் 16 ஏப்ரல் 1853 வருஷம் மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே இயக்கப்பட்டது. அந்த பாதையோட நீளம் அரௌண்ட் 34 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 1880ஆம் ஆண்டுல இந்த நெட்வொர்க் சுமார் 14,500 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதுல பெரும்பகுதியானது நாட்டோட 3 மெயின் சிட்டியை கவர் பண்ணிருக்கு. மும்பை, கல்கட்டா, சென்னை இது எல்லாத்தையுமே அது ஜாயின் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் 1895ல் இருந்து இந்தியா ரயில் என்ஜின்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தது. 1896ல உகாண்டா ரயில்வேஸ் தொடங்க இந்தியா இங்கிருந்து இன்ஜினியர்ஸையும் ரயில் என்ஜின்களையும் அனுப்புனுச்சு. 1907ஆம் ஆண்டு ஏறத்தாழ அனைத்து ரயில் நிறுவனங்களும் அரசினால் கையகப்படுத்தப்பட்டன. அதற்கு அப்புறம் அடுத்த ஆண்டு மின்சார ரயிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காரணமாக ஆங்கில அரசு இந்தியாவுக்கு வெளியில ரயில்வேயினை இயக்கியது. இதனால போரின் முடிவுல ரயில்வே மோசமான நிலையில் இயங்கியது. 1920ல அரசு ரயில்வே நிதியினையும் அரசின் மற்ற வருவாயினையும் தனியா பிரித்தது. செகண்ட் வேர்ல்டு வார் வரும்போது ரயில்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடப்பட்டன. 1947ல இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு ரயில்வேயோட பெரும்பகுதி அப்போது புதிதா உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது. 1951ல ரயில்வே சிஸ்டம் முறை கைவிடப்பட்டு அவை ஜோன்ஸா பிரிச்சாங்க. மண்டலங்களா அதை டிவைட் பண்ணிட்டாங்க. இந்திய ரயில்வேல 1952ல மொத்தம் 6 மண்டலங்கள் இருந்தன. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தோட காரணமாக ரயில் எந்திரங்கள் சொந்தமா தயாரிக்க ஆரம்பிச்சது. 1985ல நீராவி ரயில் என்ஜின்கள் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டது. 1995ல இருந்து ரயில் ஃபுல்லாவே கம்ப்யூட்டரைஸ்டா ஆயிடுச்சு. பயணியர் சேவை இந்திய ரயில்வே மொத்தம் 8,702 ரயில்களை ஆப்ரேட் பண்ணுது. ஆண்டுக்கு மொத்தம் 500 கோடி மக்களும் இதுல டிராவல் பண்றாங்க. இது 27 மாநிலங்களையும் 3 யூனியன் பிரதேசங்களையும் இணைக்குது. சிக்கிம் மட்டும்தான் இந்தியன் நெட்வொர்க்ல இன்னும் இணைக்கப்படல. நாட்டுல நீண்ட தூர பயணத்திற்கு ரயில் சேவை தான் மக்களால பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் தென்னிந்தியா மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பஸ்ஸை தான் அதிக பேர் ப்ரிஃபர் பண்றாங்க.
ஒரு ட்ரெயின் பொதுவா 18 பெட்டிகளை வந்து கொண்டிருக்கும். அதாவது 18 கோச் இருக்கும். சில முக்கியமான புகழ்பெற்ற ரயில்கள்ல தான் 24 கோச் வரைக்கும் இருக்கும். ஒரு கோச்ல 18ல இருந்து 72 பயணிகள் வரைக்கும் அதுல டிராவல் பண்ணலாம். அது மாதிரிதான் அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் பண்டிகை காலங்கள்ல இல்லைன்னா சில முக்கியமான வழித்தடங்கள்ல கொள்ளளவை விட அதிகமான பயணிகள் பயணிப்பது வந்து யூஸ்வல் தான். இந்த ரயில் பெட்டிகள்ல நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதுல முக்கியமானது இந்த ஸ்லீப்பர் கிளாஸ். இந்த பெட்டிகள் மொத்தம் 9 இணைக்கப்பட்டிருக்கும். 3லிருந்து 5 ஏசி பெட்டிகள் வழக்கமாக இணைக்கப்படும். இப்போதைக்கு இருக்கிற இந்திய ரயில்வே எதிர்கொள்ளும் பெரிய பிரச்சனை வந்து கூட்ட நெரிசல் தான். விடுமுறை நாட்கள்லயும் சரி, வார இறுதி நாட்கள்லயும் சரி, பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாவே மக்கள் கூட்டம் காணப்படுது. பயணச்சீட்டு இன்றி பயணம் செய்தாலும் அது வந்து இந்திய ரயில்வேக்கு நஷ்டம்தான். இன்னொரு பிரச்சனை இதுல இருக்கிற ஆக்சிடென்ட். சரக்கு போக்குவரத்து ட்ரெயின் பத்தி பார்க்கலாம். இது சரக்கு போக்குவரத்து ட்ரெயின் இந்திய ரயில்வேயோட மினரல்ஸ், விவசாய விளைபொருட்கள், பால், பெட்ரோல், வாகனங்கள் இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவியா இருக்குது. போர்ட் அப்புறம் சிட்டி இதெல்லாம் அவங்களுக்குன்னு தனி ரயில் பாதைகள் வந்து வச்சிருக்கிறாங்க. இந்திய ரயில்வேயோட 70% ரெவென்யூ அப்புறம் அதோடைய ப்ராஃபிட்டோடைய பெரும்பகுதி இந்த ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்ல தான் கிடைக்குது. 1990ல இருந்து ரயில்வே சிறிய அளவிலான சரக்குகளை கையாளாமல் பெரும் அளவிலான சரக்குகளை கையாண்டதுனால அதனுடைய சேவையானது சற்று துரிதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரக்கு போக்குவரத்துல கிடைக்கிற பெருமளவு வருமானம் நிலக்கரி, ஃபுட் கிரெயின்ஸ், சிமெண்ட் அப்புறம் இரும்பு தாது இது மூலமாவே கிடைக்குது. பச்சை பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெட்டி காய்கறிகளை வந்து கொண்டு செல்ல பயன்படுகிறது. சமீபத்துல ரயில்வேல கான்ராஜ் அப்படின்ற சரக்கு ராஜதானி ரயில் சேவையை தொடங்கியது. இதன் மூலம் சரக்கு ரயிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விரைவாக டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆனுச்சு. இந்த சர்வீஸ் மூலமா அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வேகத்துல 4700 டன் சரக்கை வந்து நம்மளால டிரான்ஸ்பர் பண்ண முடியும். புறநகர் ரயில் சேவையை பத்தி பார்க்கலாம். தற்போது இந்தியால டில்லி, மும்பை, சென்னை, கல்கட்டா, பூனே, ஹைதராபாத் இங்கெல்லாம் ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்குது. பூனேவும் ஹைதராபாத்தும் தங்களுக்குன்னு ஒரு தனியா ட்ராக் இல்லாம நீண்ட தூர ரயில் போற ட்ராக்கையே வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புறநகர் ரயில்ல பொதுவா 15 கோச் எலக்ட்ரிக் இன்ஜினை 2 பக்கமும் அது வந்து கொண்டிருக்கும். மும்பை ரயில் வந்து டைரக்ட் கரண்ட் அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இது மூலமா இயங்குது. சாதாரணமா ஒரு பெட்டியில 96 பயணிகள் அதுல பயணிக்கலாம். ஆனாலும் முக்கிய சமயங்கள்ல பயணிப்போரோட எண்ணிக்கை வந்து 2 அல்லது 3 மடங்கு அதிகமாவே இருக்குது. இந்திய ரயில்வேல மொத்தம் 7566 ரயில் என்ஜின்களும் 37,840 பேசஞ்சர் கோச்சும் 2,22,147 சரக்கு பெட்டியும் இருக்குது. இதுக்கு கீழே மொத்தம் 6,850 ரயில் நிலையங்களும் 300 யார்டுகளும் 236 கூட்ஸ் ஷெட்டுகளும் 200 ரிப்பேர் சென்டரும் இதுல அடங்கி இருக்கிறாங்க. இதுல மொத்தம் பணிபுரியறவர்கள் 1.54 மில்லியன் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. மிகச்சிறிய பெயர் கொண்ட ரயில் நிலையம் வந்து ஐபின்னு சொல்லக்கூடிய இப். மிக பெரிய பெயர் கொண்ட ரயில் நிலையம் ஸ்ரீ வெங்கட நரசிம்ம ராஜு வாரி பீடா. இந்திய ரயில்வேலேயே மிக நீண்ட தூரம் இல்ல மிக நீண்ட நேரம் பயணிக்கும் ரயில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து ஜம்முதாவி வரைக்கும். இது வந்து ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் 3745 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கொண்டிருக்கு. இது மொத்தம் 74 hours 55 minutes ஓடி இது கிடக்குது. வடடோரா அப்புறம் கோட்டாவுக்கு இடையே இருக்கிற 528 கிலோமீட்டர் தொலைவின திருவனந்தபுரம் ராஜதானி ரயில் 6.5 மணிகள் இடையில் எங்கும் நிற்காமல் கிடக்குது. இதுவே இந்திய ரயில்வேயினால் இயக்கப்படும் நான்-ஸ்டாப் சர்வீஸ். ட்ரெயின் 18 இந்தியாவில் 2018ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட அதிவேக விரைவு வண்டி. இது சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்துல சென்று சாதனை படைச்சுது. இது 2019 பிப்ரவரியில இருந்தே வந்தே பாரத் அப்படின்ற பெயர்ல காசிக்கும் டில்லிக்கும் இடையே இயங்குது. விபத்துக்கள் பத்தி பார்க்கலாம். விபத்துக்கள் இந்திய ரயில்வேயோட மிக முக்கியமான பிரச்சனை. சராசரியா ஆண்டுக்கு 300 விபத்துகள் ஏற்படுது. தடம் புரள்தல் அடிக்கடி ஏற்படுது. சமீப காலங்கள்ல ரயில்கள் மோதல் இது மாதிரி பிரச்சனைனாலயும் விபத்துகள் ஏற்படுது. மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதிகளிலோ அடிபட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. இந்திய ரயில்வேயுடைய அளவினை கருத்தில் கொள்ளும் போது விபத்துகளை ஒழிப்பது
முற்றிலும் கடினம் தான். இருந்தாலும் அதை வந்து குறைக்க ரயில்வே வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு வருது. பெரும்பாலான விபத்துகளுக்கு மனித தவறுகளே காரணம். 83% வந்து இது ஹியூமன் எரர் தான் அப்படின்னு ஒரு சென்செக்ஸ் இருக்குது. கொங்கன் ரயில்வே பாதையில மழை காலங்கள்ல அடிக்கடி ஏற்படும் நிலச்சரிவுகளும் விபத்துக்கு காரணமா அமையுது. ரயில்வே எதிர்கொள்ளும் மற்ற பிரச்சனைகள் வந்து அவுடேட்டட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், சிக்னலிங் எக்யூப்மெண்ட், அப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம். இந்திய விடுதலைக்கு முன்னால கட்டப்பட்ட பாலங்களும் நூற்றாண்டு பழமையான தண்டவாளங்களையும் அடிக்கடி பழுது பார்க்க வேண்டியிருக்கு. அதுல அடிக்கடி சர்வீஸ் பண்ணியிருந்தாதான் ட்ரெயின் வந்து அதுல சேஃபா போகும். ஓவர் கிரவுடும் இதோடைய முக்கியமான காரணம். ரிசர்வ் பண்ணப்படாத ஜெனரல் பெட்டியில எப்போதுமே குறிப்பிட்ட அளவை மீறி தான் பயணிகள் வந்து ஏறி போறாங்க. திருவிழா காலங்கள்ல காத்திருப்பு பட்டியலை தவிர்ப்பதற்காகவும் இருக்கைகள் 2 மாதங்களுக்கு முன்கூட்டியே பதிவு செய்யப்பட வேண்டும். அத்தகைய சமயங்கள்ல முன்பதிவு இருக்கைகள்ல மற்றவர்கள் அத்துமீறி நுழைவதும் நடக்கிறது. சாலை ரயில் பாதை சந்திப்புகள்ல பல இடங்கள்ல பயண நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நடந்து போறவங்களும் சைக்கிள் பைக் இதுல போறவங்களும் ரயில் வர நேரத்துல கவனிக்காம அந்த ட்ராக்கை கிராஸ் பண்றதுனாலயும் விபத்துக்கள் வந்து ஏற்படுது. போதுமான பாலங்கள் இல்லாததோ மக்களுக்கு வசதியான இடத்தில் அவை இல்லாமல் இருப்பதுதான் விபத்துக்கு காரணங்களா சொல்லப்படுது. பெரும்பாலான ரயில் தடங்கள் ஒரு வேலி இல்லாததுனால அத்துமீறி நுழைதல் சாதாரணமாக நடைபெறுது. கிராமப்புறங்கள்ல கால்நடைகளும் விலங்குகளும் தண்டவாளங்கள்ல கடந்து செல்வதால எக்ஸ்பிரஸ் வாரி ட்ரெயின்கள் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஆனா இந்த ட்ரெயின் வந்து ஒரு 21 days வந்து இதோடைய சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணி இருந்துச்சு. அது எப்பன்னா நம்மளுடைய கோவிட் டைம்ல 2020 மார்ச் 24 அன்று நம்ம பிரதமரால அறிவிக்கப்பட்ட லாக்டவுனை பேஸ் பண்ணி 13,523 ட்ரெயின் சர்வீஸும் 21 நாட்களுக்கு ரயில்வே நிறுவனம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஃப்ரைட் ட்ரெயின் இந்த காலகட்டத்துல தொடர்ந்து இயக்கப்பட்டு தான் இருந்துச்சு. 167 ஆண்டுகால வரலாற்றில் இந்த ட்ரெயின் வந்து நிறுத்தப்பட்டது அதுதான் வந்து முதல் முறை அப்படின்னு ரயில்வே சைட்ல இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெயின்ல போறது பிடிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மதிமுகம் பிரைம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.